இதுப்பா நல்லா இருக்கலா? நல்லா இருக்கும்ப்பா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். அப்புறம் பணத்து எவ்வளோ நல்லா இது? பணத்து ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சியா. சரி. கட்டுப்பாடு பண்ணி என்ன சொல்லுது? ஒரு மழை அஞ்சாத்தான் நல்லா இருக்கும் ஐயா. மழை அஞ்சாத்தான் எல்லாருமே மழை தான் எதிர்பார்க்காங்க. ஏன்னா மழை பெஞ்சினா அந்த கட்டுப்பாடு பயணி ஏற்றாலும் பரத பண்ணலான பயணி அடிக்கலாம். மழை வந்தால் இன்னும் பரத பயணி ஏறலாம். ஆமாம், கட்டுப்பாடு வேஸ்ட்டாக போச்சு இந்த வருஷம். மழை சுமாராக தான் விளப்பம் இல்லையா. அவனை எடுத்து அடைக்கணும்னா மழை வரணும். மழை வரணும், மழை பெய்யணும். இந்த பண்ணல இப்போ எத்தனை பால் அடிச்சு இறங்குனியா? பாலை இல்லையா தெரில. சரி, அறுத்து விட்டு இறங்கியாச்சு. அறுத்துக்கிட்டு இறங்கியாச்சா? பாலை தேண்டப்புறம் அடிக்கணும், எடுக்கணும். அப்போ கோடை பண்ண மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கா? எடுத்து இந்த யாருன்னு இடுக்கிக்கலாம். சரி சரி, ஆனால் அறுக்காத அளவுக்கு இடுக்கிக்கலாம். அப்போ இந்த பாலையெல்லாம் போச்சுண்ணே. ஆமாம், இல்லை நல்லா தானே இருக்குது. ஆகாதா? பெரும்பாலும் பழம் மாதிரி வந்துருக்கு. கீழே தள்ளி விட்டேன். தெரில வச்சு வசக்க வச்சுருந்தா பால் அடிச்சிருக்கலாம். கீழே தள்ளிவிட்டேன். வசக்குள்ளே அதை பார்த்துக்கணும். அடுத்த வர பாலையை பார்த்துக்கணும் அப்போ. ஆமாம், சரி. ஏறுங்க அப்படி நின்னாச்சு. பனையில் இவ்வளோ பனையில் ஏறணுமே, அதுக்குள்ள உடம்பு பூரா வலிக்கு. சரி, வலிச்ச உடனே அப்படியே நின்றுது. அதை ட்ரைனிங் பண்ணோம்னா பெரும்பாடு ஆகும். பெரியவன் எடுக்கலன்னா தம்பி அறுத்துட்டான்ல. எடுக்கணுமா? இன்னைக்கு சும்மாயே ஏற முடியல. மெல்ல மெல்ல ரொம்ப அசத்திட்டு. சரி, அதனால நானும் பண்ண தான் பார்க்கணும். இப்படி ஒரு பனையை அறுத்த உடனே இப்போ அறுவாழ்த்து எப்படி அனைத்துமே கொஞ்சம் பரவாமல் இருக்கும், பதமாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் மழுங்கி இருக்கும்ல, லேசாக அணைச்சோம்னா கொஞ்சம் பரவாம கொஞ்சம் பதமாக இருக்கும். இன்னும் தான் ஏறிக்கிட்டு இருக்காவ. சுத்தமாக முடியல போல. கொஞ்சம் படுத்துறாவா? தால் பார்த்தவங்க கூட இருக்க முடியல.
ஏறி இறங்குமுன்னே மூச்சு திணறி போயிருக்கு. அப்புறம் எந்த வேலையை பார்த்து என்ன பண்ண முடியும்? இன்னும் எத்தனை மணி செய்யணும்? இன்னும் எத்தனை மணி செய்யணும் இப்படியா? இன்னும் இங்கே ஒரு 3 மணி செய்யணும். மொத்தம் ஒரு 10-15 செய்யணும். இப்போ இந்த 10-15 மணியும் ஏறமுன்னா மணி 1 மணி 1:30 ஆயிடுது. இப்போ மணி 1 மணி 1:30 ஆயிரும். இப்போ மணி 10 ஆகும். 3 மணி நேரம் ஆகுது. 15 மணி செய்வேன். ஆமாம், மணிக்கு 5 மணி கூட ஏற முடியல. இந்த பாலை சீவி விடுறது எதுக்கு இப்படி? அப்படி 3 நேரம் சீவினா தான் இந்த பாலை போடும். ஒவ்வொரு சொட்டு 4 நிமிஷத்தில் ஊறும். ஒவ்வொன்று 5 நிமிஷம் 2 நிமிஷம் அப்படி ஊறும். அந்த ஊறுறதுக்காண்டி தான் சீவி விடுறது. அப்படி சீவி விட தப்புனா ஒரு நேரம் சீவாட்டாலும் ஊறாது. சரி சரி, ஊறாமல் போயிருங்கிறதுக்கு தான் அதை சீவுறது. அதே இது வெண்பனையாக இருந்துச்சுன்னா 2 நேரம் தான். இன்னும் ஒரு 30 நாள் கழிச்சிட்டுன்னா 2 நேரத்தில் போட்டுடலாம். ஒரு நேரம் சீவுறதை குறைச்சிக்கலாம். இது ஆண் பனைக்கு எப்படியும் 3 நேரம் சீவணும். அதில் நேரம் சீட்டா பூரா கீழே இருக்குது. வேர்த்து ஊற்றிடுதே. வேர்த்து காற்று இல்லாமல் வேர்த்து ஊற்றி ஒன்றுக்காமல் பனையே பிடிக்கும்போது வழுகுது அதானே. அது வேற மூச்சு திணறு. சின்னாக்கன்னா ஒன்றும் தெரியாது.
இது பெண் பண்ணை எடுக்கணும். எடுக்கணுமா? எடுக்கு அதில்? ஆமாம், ஒரே ஒரு பாலை எடுக்கிறதுக்கு. ஆண் பண்ணை அந்த பண்ணை தான் ஏற சொல்லணுமோ? ஒரு பாலை அடிக்க வேண்டியது இருந்திருக்கு, அதையும் எடுக்கலை. பாண்டிச்சேரி பக்கம் ஓயாமல் மழை பெஞ்சிருது, அங்கிட்டு நல்லா போடுது. இங்கிட்டு மழை பெய்ய மணங்கு, போடையும் மணங்கு. இந்த பணம்லாம் ஒரு தவறம் பயிர் ஏறுறவனே சுத்தமாக நீரணி இல்லாமல் இப்போ ஒரு முட்டி கூட ஏற முடியல. இதெல்லாம் மெத்தி போனதுனால ஆகாத மழையாக கீழே போகுது. தெரியுமா? சூப்பராக இருக்கு. இத்தனை பாலையில் 2-3 பாலை சீவரியா, 2-3 பாலை எடுக்காமல் வச்சிருக்கீங்களே இதுக்கு? 2-3 பாலை சீவர மாதிரி இருக்குது, 2-3 பாலை எடுக்காமல் வச்சிருக்கீங்களே இதுக்கு? ஆமாம், இது ஊடை கிட்டி வெட்டாமல் போட்டிருப்பேன். அதாவது எங்கள் பகுதி குறும்பு வெட்டணும்போம். வெட்டாமல் போட்டிருக்கறதுனால உங்களுக்கு பார்க்க சீவத பழம் மாதிரி இருக்கும். சீவரோ வளையம் வரும். இதில் மிந்துனது முன்ன பின்ன எடுக்கலாம். கட்டுப்பாலை ஒரே அடியாக மொத்தமாக அடிச்சிருவோம். இதுவும் அளவும் முன்ன பின்ன எடுக்குவோம். 2 சீப்பு அதில் வரும். இதுலேயும் அதை மாதிரி 1-2 மிந்தி வரும். அதனால் அது முன்ன பின்ன தான் வரும். நான் கிட்டி வெட்ட வேண்டியிருக்கும். மழை பெய்யாததுனால கிட்டி வெட்ட முடியாது. அதனால் உங்களை பார்க்க பூரா சீவாத பாலம் மாதிரி பெருசாக வரும் கிட்டிகள் பூரா. ஒரு கலையத்துக்குள்ள 2 பாலை வைக்கிறீங்களே, நிறைய கலை நிறைஞ்சிடாதா? அவன் இப்போ நிறைய வேண்டிய பணம் தான் இந்த வட்டம் அப்படி போட போனங்க. காரணம் அதில் 3 பாலையும் வைப்பேன். இன்னொரு கலையத்தில் இந்த இதெல்லாம் 3 பாலை வைக்கணும்னா ஒரு உலக்கானு கூட இருக்காது. ஒரு 1/2 லிட்ரு 1/4 லிட்ரு அப்படி தான் கிடைக்கும். இதெல்லாம் மொத்தமே 1.5 லிட்ரு தான் இருக்கும்.
இதெல்லாம் 3 பால் வைக்கேன். நம்ம கடையும் வீடியோ போடாமல் ஏறிட்டேனே.